ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறதிலே வரவேற்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவஜனங்களே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான செய்தியின் தலைப்பு, அவரே உந்தன் அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலுமே நமக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறதாக இருக்கும். புயல் போன்றதான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான போது ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. மழை பெய்கின்றதான போது நாம் உடனடியாக பாதுகாப்பிற்காக நம்முடைய வீடுகளுக்குள்ளதாக நாம் சென்றடைகிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான கடினமான சூழ்நிலைகள் வருகிறதான போது அந்த இடத்திலிருந்து நாம் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமோ என்று முயற்சித்து அதற்கான வழிமுறைகளை மேற்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் புயல்களை நாம் சந்திக்கின்றதான போது நாம் எங்கே பாதுகாப்பிற்காக ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்மிடத்திலே காணப்படுகிறதான பணம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான நண்பர்கள் அல்லது உறவினர்கள், மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லது சில நேரங்களிலே நம்முடைய படிப்புகள் கூட நமக்கு ஒரு விதமான பாதுகாப்பை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான நிலைமைகளிலும் நாம் எங்கு செல்லுவோம்? தேவனிடத்திலே நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். தேவ பிரசன்னத்தை நாம் நாடி அவருடைய அடைக்கலத்தை தேடுகின்றதான போது நம்ம நிச்சயமாகவே பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவேதான் சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவன் என்னென்ன வழிகளிலே அவர் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார், அவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து வருகிறது, நம்முடைய தரப்பிலிருந்து நாம் எதை தேவனுக்காக செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்க போகிறோம். அடைக்கலம் என்றால் என்ன? அடைக்கலம் என்று சொல்லுகிறது, உதவியோ பாதுகாப்போ தேவைப்படுகிறவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக சென்றடைகின்றதான ஒரு கோட்டை, ஒரு இடமாக காணப்படுகிறது இந்த அடைக்கலம். தேவன் நமக்கு என்னென்ன வகையான அடைக்கலத்தை அவர் தருகிறார்? முதலாவதாக, தேவன் நமக்கு முன் நின்று நம்முடைய சத்துருக்களை அழிக்கிறவராக இருக்கிறார். அதாவது தேவன் எப்போதும் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறவராக இருந்து நம்முடைய சத்துருக்களை, எதிரிகளை அவர் அழிக்கிறவராக காணப்படுகிறார். உபாகமும் 33வது அதிகாரத்திலே 27 சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஒரு முக்கியமான ஒரு யதார்த்தத்தை நாம் இதிலே பார்க்க முடியும். உபாகமும் 33வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றதான போது, மோசே வயது சென்றவராக இருக்கிறார். இன்னும் ஒரு குறுகினதான காலத்திலே அவர் மரிக்கிறதான ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதான அந்த பொறுப்பை யோசுவா இனிமேல் எடுக்க போகிறார். ஆனால் இவர்களுக்கு முன்பதாக பலவிதமான சவால்கள் காத்து கொண்டிருக்கிறது. பலவிதமான பாடுகளும் போராட்டங்களும் காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கலங்குகிறார்கள். மோசைக்கு அப்புறமாக நாம் இதை எப்படி சமாளிப்போம் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மோசே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறதான ஒரு பகுதிதான் இந்த வசனமாக இருக்கிறது. அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். எனவே சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து போய் கலங்கி போக வேண்டிய தேவை கிடையாது. தேவன் உங்களுக்கு பின்பதாக கடந்து செல்கிறவர் அல்ல, அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்த நாள் என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. அடுத்த வாரத்திற்கான திட்டங்கள் நமக்கு தெரியாது. அல்லது இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று கூட நாம் எதையுமே கருத்து கணித்து நாம் அதை முடிவெடுக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையுமே மிகவும் செம்மையாக, நேர்த்தியாக அவர் அறிந்திருக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே நமக்கு முன் சென்றவராக இருக்கிறார், முன் செல்லுகிறவராக இருக்கிறார், பாதைகளை செவைப்படுத்தினவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மையான முறையிலே அவர் சரிப்படுத்தி, சீர்படுத்தி அவர் மேம்படுத்தினதான தேவனாக காணப்படுகிறார். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், எதை நினைத்து நீ பயப்பட வேண்டாம், நானே உனக்கு அடைக்கலமாக காணப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றதான அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பதாகவும் கடந்து செல்லுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகார வசனம் 8 இவ்வாறாக சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை
சஞ்சலங்களும் தவிப்புகளும் போராட்டங்களும் நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை அடைக்கப்பட்டதான கதவுகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவன் அவர் அடைக்கலமானவராக எல்லா அடைக்கப்பட்டதான காரியங்களை அவர் மாற்றி ஒரு புதிதான பாதையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் திறந்து கொடுக்கிறதற்கு போதுமான தேவனாக காணப்படுகிறார். அவர் நமக்கு முன்னின்று நம்முடைய சத்துருக்களை அவர் அழித்து போடுகின்றதான தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்திருக்கிறதான கதவுகள் அவைகள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்காக அதைவிடவும் சிறந்ததான ஒரு கதவை அவர் திறக்க போகிறார் என்கிறதை அர்த்தமானதாக காணப்படுகிறது. எனவே உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், சோதனைகளை பார்த்து நீங்கள் துவண்டு போக வேண்டாம். மாறாக இந்த அடைக்கலமாக தேவனிடத்திலே கடந்து வாருங்கள். அடைக்கலமாகிய தேவனிடத்திலே கடந்து வந்து அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும் போது, அவர் நமக்கு முன்பதாக செல்லுகிறதற்கு நாம் அனுமதிக்கின்றதான போது, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது எல்லா கோணலானவைகளையும் கரடானவைகளையும் அவர் செவ்வையாக்கி நம்முடைய அடைக்கலமாக அவர் கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, என்ன விதமான சத்துருக்கள் உங்களை எதிர்த்து வருகிறார்கள்? வியாதிகளா, பலவீனங்களா, பாடுகளா, உபத்திரவங்களா, அல்லது கடன் பிரச்சனைகளா, கண்ணீரின் அனுபவங்களா, எந்த விதமான எதிரிகளாக இருந்தாலும் அவர் துரத்தி போடுகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த அடைக்கலத்திற்கு நேராக கடந்து வர வேண்டும். இரண்டாவதாக, தீங்கு மற்றும் இக்கட்டு நாட்களில் அவர் அடைக்கலமான தேவனாக காணப்படுகிறார். சங்கீதம் 37:39 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலமாக காணப்படுகிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் பல நேரங்களில் பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து செல்லுவோம். ஆனால் அப்படி செல்லுகின்றதான போது நாம் தனிமையானவர்கள் அல்ல. இந்த அடைக்கலமான தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவராக இருக்கிறார். எரேமியா 17:17 எரேமியா சொல்லுகிறார், நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். பிரியமானவர்களே, இது போல நாம் உறுதியாக சொல்ல முடியும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய அடைக்கலம், ஆண்டவரே என்னுடைய வேதனைகளில் நீர்தான் அடைக்கலம், என்னுடைய பாடுகளில் நீர்தான் அடைக்கலம், என்னுடைய போராட்டங்களில் நீர்தான் அடைக்கலம், என்னுடைய பலவீன நாட்களில் நீர்தான் அடைக்கலம். நீர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கின்றதான போது நான் ஒன்றுக்கும் பயப்படுகிறது இல்லை. என்னுடைய தீங்கு நாளை பார்த்து நான் பயப்படுகிறது இல்லை. என்னுடைய போராட்ட நாட்களை பார்த்து நான் பயப்படுகிறது இல்லை என்று சொன்னால், நீர் என்னுடைய அடைக்கலமான தேவனாக காணப்படுகிறேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான தீங்கு நாட்களை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரு வெள்ளத்தை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவித்தவராக இருக்கிறார். தானியேல் சிங்கங்களினுடையதான கெபியிலே போடப்பட்டார். ஆனால் தேவன் அவரோடு கூட இருந்து சிங்கங்களின் வாயை கட்டி அவரை மீட்டெடுத்தவராக இருக்கிறார். தாவீது சத்துருக்களால் அவர் முழுமையாக அவர் சுற்றிலும் வளைக்கப்பட்டார். ஆனாலும் தேவன் அவருக்கு அடைக்கலமாக கோட்டையாக இருந்து அவரை தப்புவித்தவராக காணப்படுகிறார். எனவே தீங்கு மற்றும் இக்கட்டு காலங்களில் நினைவு கூறுங்கள், இந்த தேவன்தான் அடைக்கலம். மூன்றாவதாக, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஒருவேளை ஒடுக்கத்தின் வழியாக கடந்து செல்லுகிறீர்களா? ஒடுக்கம் என்றால் என்ன? வெறுக்கப்படுகிறதான ஒரு அனுபவம், தனிமைப்படுத்தப்படுகிறதான அனுபவம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலும் இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 9:9 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜனங்கள் வெறுக்கின்றதான போது, சிறுமைப்படுத்துகின்றதான போது, இந்த தேவனே அடைக்கலமாக காணப்படுகிறார். நம்முடைய பயத்தின் மத்தியில் இந்த தேவன் அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களின் மத்தியில் இந்த தேவன் அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிறதான போது இந்த தேவன் அடைக்கலமானவராக இருக்கிறார். நாம் தனிமையாக உணர்கிறதான போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். ஜனங்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கும் போதும் அவர் சரியான முறையிலே நம்மை புரிந்து கொண்டு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிற தேவன் அல்ல, நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிற அன்பு தேவன் என்கிறதை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்குகிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். இந்த தேவன் அவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நம்மோடு கூட கடந்து வருகிறவராகவும் இருக்கிறார். நெகேமியா 9:27 சொல்லுகிறது, ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர்,
அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதான போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். நாம் கூக்குரலிடும் போது அழுகையின் சத்தத்தை இந்த தேவன் கேட்கிறதான தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்தியர்களால் அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் எப்போது தேவனை நோக்கி முறையிட்டார்களோ, கூக்குரலிட்டார்களோ, தேவன் அவர்களுக்கு அடைக்கலமானவராக இருந்து அவர்களை விடுவித்ததான தேவனாக காணப்படுகிறார். எனவேதான் யாத்திரையாகமம் 1:12 பார்க்க முடியும். எந்த அளவிற்கு இவர்கள் தேவ ஜனங்களை நெருக்கினார்களோ, ஒடுக்கினார்களோ, அந்த அளவிற்கு இவர்கள் பலுகி பெருகினார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கத்தின் வழியாக கடந்து செல்கிறீர்களா? சிறுமையின் வழியாக கடந்து செல்கிறீர்களா? வெறுப்பின் வழியாக கடந்து செல்கிறீர்களா? எந்த அளவிற்கு நீங்கள் மற்றவர்களால் நெருக்கப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் வடிக்கிறதான கண்ணீரை பார்த்து என்னுடைய தேவன் உங்களை உயர்த்துகிறதான, மீட்கிறதான தேவனாக காணப்படுகிறார் என்கிறதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். எந்த இடத்துல நீங்கள் வெறுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே இந்த தேவன் உங்களை சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழும்படியாக உருவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா விதமான நெருக்கமான சூழ்நிலைகளுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்ததனுடையதான முக்கியமான நோக்கம் நொறுங்குண்டவர்களை மீட்கும் வண்ணமாக, ஒடுக்கப்படுகிறவர்களை ரட்சிக்கும் வண்ணமாக. லூக்கா 4:18 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நரம்புண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இந்த தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நீங்கள் நொறுக்கப்பட்டதான, ஒடுக்கப்பட்டதான அனுபவத்திலே காணப்படுகிறீர்களா? இந்த இயேசுவிடம் கடந்து வாருங்கள். உங்களுடைய கண்ணீரை அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களுடைய பயத்தை அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களுடைய வியாகுலத்தை அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்களுடைய உடைக்கப்பட்ட அனுபவத்திலே அவரிடத்திலே கொண்டு வாருங்கள். இந்த தேவன் அடைக்கலமாக அவரிடத்திலே தஞ்சம் புகழ செய்கிறதான தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் எவ்வாறு அடைக்கலம் கொடுக்கிறார் என்று தெரியுமா? சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். என்ன ஒரு அழகான ஒரு உருவகத்தை நாம் இதிலே பார்க்க முடியும். ஒரு சின்னதான ஒரு பறவை தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான நெடுக்கங்களிலும், ஒடுக்கங்களிலும், வேதனைகளின் மத்தியிலும் அது தானாக போய் அந்த பிரச்சனைகளை சால்வ் செய்ய வேண்டும் என்று நினைக்காது. மாறாக அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக தன்னுடைய தாயினுடையதான சிறகுகளுக்கு கீழாக வருகிறதாக இருக்கும். இதற்கு அடைக்கலம் புகுகிறதுக்கு. அப்படி இருக்கிறதான போது அந்த சின்ன குருவி மிகவும் பாதுகாப்பான ஒரு அனுபவத்திலே காணப்படும். இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் சந்திக்கிறதான சோதனைகள், நாம் சந்திக்கிறதான பாடுகள், நாம் சந்திக்கிறதான வேதனைகள், நாம் சந்திக்கிறதான எதிர்ப்புகளை எல்லாமே ஒருவேளை நம்மால் தனியாக கையாள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவனிடத்திலே கடந்து வர வேண்டும். இந்த தேவனுடையதான சிறகுகளிலே நாம் தஞ்சம் அடைகின்றதான போது அவர் நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கின்றதான தேவனாக காணப்படுவார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலத்தை அவர் கொடுக்கிறார். நம்முடையதான பதில் என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அதைதான் நீதிமொழிகள் 14:26 சொல்லுகிறது. இரண்டாவதாக, நாம் நீதி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் அவரை விட்டு விலகாத படிக்கு, எந்த நிலையிலும் அவரிடம் விட்டு நாம் தூரம் போய் உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் விழுந்து விடாத படிக்கு நீதி உள்ளதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீதிமொழிகள் 14:32 கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும், எந்த நிலைகளிலும் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை, இருதயத்தின் வேதனைகளை, இருதயத்தின் வியாகுலங்களை, இருதயத்தின் சோதனைகளை, சோர்வுகளை எல்லாவற்றையுமே இந்த தேவனிடம் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவரிடம் நாம் அர்ப்பணிக்கின்றதான போது அந்த அடைக்கலமான தேவன் நமக்கு மிகுந்த அடைக்கலமாக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொண்டதான ஒரு வல்லமை நிறைந்ததான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால்,
நம்முடைய எதிரிகள் நம்மை அழிக்க நினைக்கிறதான போது தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு வருகிறதான போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கின்றதான போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நாம் சந்திக்கும் போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கண்ணீர்களின் மத்தியிலே இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளின் மத்தியில் இந்த தேவன் நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒடுக்கப்படுகிறதான போது, சிறுமைப்படுத்தப்படுகிறதான போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். நம் தனிமையிலே காணப்படுகின்றதான போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். எந்த வழிகளில் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறதான போது இந்த தேவன் நமக்கு அடைக்கலமான தேவனாக காணப்படுகிறார். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பலவிதமான சோதனைகளின் மத்தியிலே யாரிடத்தில் நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திற்குள்ளதாக பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே பிரச்சனைகள், வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள், நண்பர்களிடமிருந்து பிரச்சனைகள். எங்கே நீங்கள் ஓடுகிறீர்கள்? உங்களுடைய அடைக்கலம் எதுவாக இருக்கிறது? இந்த உலகமும் உலகத்தில் உள்ளதான குடிகளுமாக இருக்கிறதா? உலகமும் உலகத்தில் உள்ளதான காரியங்களுமாக இருக்கிறதா? உலகமும் உலகத்தில் உள்ளதான வசதியான சூழ்நிலைகளாக இருக்கிறதா? அல்லது அடைக்கலமான தேவனாக இருக்கிறதா? சங்கீதக்காரர் சொல்லுகிறதை போல, தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும் போது அந்த தேவனிடத்தில் நாம் ஓட ஆரம்பிப்போம். என்னோடு கூட சேர்ந்து அறிக்கையிடுகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரும்போது என்னுடைய அடைக்கலம் ஆகிய தேவனிடத்திற்கு ஓடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வரும்போது என்னுடைய அடைக்கலம் ஆகிய தேவனிடத்திலே ஓடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நெருக்கப்படுகிறதான போது, வெறுக்கப்படுகிறதான போது, தனிமைப்படுத்தப்படுகிறதான போது என்னுடைய அடைக்கலம் ஆகிய தேவனிடத்திலே ஓடுவேன். எந்த சூழ்நிலைகளிலும் மனிதர்களை நான் சார்ந்திருக்க மாட்டேன். மனிதர்களிடத்திலே ஓட மாட்டேன். உலகத்திற்கு ஓட மாட்டேன். மாறாக என்னை உருவாக்கினதான, எனக்கு இந்த நாள் வரையிலும் அடைக்கலம் கொடுத்ததான இந்த தேவனிடத்திலே நான் ஓடுகிறவனாக இருப்பேன் என்று சொல்லுவீர்களா? அப்படி சொல்லுவீர்களே ஆகில், இந்த அடைக்கலமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கலமாக இருந்து எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களை சீரான வாழ்க்கையிலே நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையின் ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னால் பிறருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். என்னால் மாத்திரமே மற்றவர்களும் தேவ வார்த்தையை கேட்டு அவர்களும் பயன்பெறுகிறதற்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் இது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆமென். ஆமென். God bless you.